அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பதிவை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோ பதிவில் யானையானது திடீரென கணபதி தாளத்திற்கு நடனமாடிய ஒரு அற்புத பதிவை தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். இது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த பதிவில் நாம் தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அந்த கோவிலில் ஒளிந்திருக்கக்கூடிய பல மர்ம தகவல்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும். எனவே இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும்னா சமயபுரம் மாரியம்மன் தாயை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலத்தில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டு இருக்கலாம் என வரலாற்று தகவல்களும் சொல்லுதுங்க. திருச்சியில் இருந்து சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுங்க. தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் முதன்மையானது என்ற பெருமைக்குரிய இந்த கோவிலானது வருவாயில் பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு அடுத்த இடத்துல இருக்குதுங்க. இங்கு வீற்றிருந்து வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து உலக உயிரினங்களை காத்து அருள்பாலித்து வரும் அம்பாளின் அழகே தெய்வீகமானது தான். 8 கைகளுடனும் கழுத்தில் தலைமாலை அணிந்து சர்ப்பக்கொடியுடன் 5 அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அழகை கண்டால் மனம் அமைதி அடையுங்க. மேலும் மனமானது ஒருமைப்படும், மாசானது அகன்றுவிடும். சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலத்தில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டு இருக்கலாம் எனவும் சொல்லப்படுது. மேலும் சமயபுரம் மாரியம்மன் மூல கோவிலான ஆதி மாரியம்மன் கோவில் விக்ரமாதித்த மகாராஜா வழிபட்ட திருத்தலம் என்ற பெருமைக்குரியது என்றாலும் கூட தற்போது உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதாக தகவல்களும் கிடைச்சிருக்குதுங்க. அடுத்து கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு கண்ணனூர், கண்ணபுரம், விக்ரமபுரம், மாகாளிபுரம் என்ற வரலாற்று பெயர்களும் இருக்குதுங்க. கோவிலில் உள்ள மாரியம்மன் உற்சவர் சிலை விஜயநகரத்து மன்னர்களால் வழிபாடு செய்யப்பட்டதாகும். விஜயநகர பேரரசிற்கு ஆபத்து ஏற்பட்ட போது உற்சவர் அம்மன் சிலையை பல்லக்கில் தூக்கி வந்தாராங்க. பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் அந்த காலத்தில் வேம்பு மரங்கள் வளர்ந்த அடற்காடாக காட்சியளித்த சமயபுரத்தில் இறக்கி வைத்துவிட்டு உணவு சாப்பிட்டாங்க. உணவு உண்ட பின் பல்லக்கை தூக்க முற்பட்ட போது தூக்க முடியாமல் போனதால் அங்கேயே விட்டு சென்றனராம். பின்னர் கிபி 1706 முதல் 1732 வரை திருச்சி பகுதியை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதர் காலத்தில் அம்மனுக்கு தனி கோவில் அமைத்து பிரதிஷ்டை செய்தாங்க. அதுவே நாம் இப்போது வழிபட்டு வரும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் என வரலாற்று சான்றுகளும் சொல்லுதுங்க. அது மட்டுமல்லாமல் வேப்பமர காட்டில் உருவான கோவில் என்பதால் தான் இப்போதும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தல விருட்சம் வேப்பமரமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க. விஜயநகர மன்னர் ஒருவர் இப்பகுதிக்கு படையெடுத்து வந்தபோது அம்மனை வழிபட்டு போருக்கு சென்றாருங்க. அந்த போரில் அவருக்கும் பெரும் வெற்றி கிடைத்தது. அம்மனை வழிபட்டதால் கிடைத்த வெற்றிக்கு நன்றிக்கடனாக அப்போது உருவாக்கப்பட்டதே சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்றும் சொல்லப்படுது. சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது வழக்கம்தாங்க. வருடந்தோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பச்சை பட்டினி இருந்து பக்தர்களை நோய்களில் இருந்து பாதுகாக்கிறாள் அன்னை சமயபுரத்தார். இன்று முதல் உலக மக்களின் நன்மைக்காக பச்சை பட்டினி விரதம் தொடங்கியுள்ள மாரியம்மனுக்கு துள்ளுமாவும் நீர்மோர், கரும்பு, பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படுது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள சக்தி ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்குது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பூச்சொரிதல் விழா மற்றும் சித்திரை தேர் விழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. சமயபுரம் மாரியம்மனை வணங்கினால் சங்கடங்கள் போகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையில் ஒன்றாக இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மாரியம்மன் கோவில்களுக்கும் தலைமை பீடமானது தான் சமயபுரம். சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது தாங்க இந்த தலம். உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க
தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய் நொடிகள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை அம்மனே பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது தனிச்சிறப்பான ஒன்றுங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வாங்க. வருடந்தோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக அம்மனை 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இந்த கோவிலின் ஒரு தனிச்சிறப்பாக கருதப்படுது. இந்த 28 நாட்களில் இந்த கோவிலின் அம்மனுக்கு தளிகை நைவேத்தியம் கிடையாதுங்க. துள்ளுமாவும் நீர்மோர் கரும்பு பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படுது. ஸ்ரீரங்கநாதரின் தங்கை சமயபுரம் மாரியம்மன் அண்ணன் ஸ்ரீரங்கநாதரை போன்றே சுதையினால் ஆன சுயம்பு வடிவமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். தட்சன் யாகத்துக்கு சென்ற தாட்சாயினியை தூக்கி சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடிய போது அம்மனின் திருக்கண் இப்பகுதியில் விழுந்ததால் இந்த திருத்தலத்திற்கு கண்ணனூர் என்ற பெயர் புராண காலம் தொட்டே இருந்து வருதுங்க. மிக தொன்மையான உற்சவ அம்மனின் திருமேனியில் இன்றும் 1000 கண்கள் இருக்குது. இது இந்த தலத்தின் பெருமை விளக்குவதாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள மகாமாரியம்மன் மிகப்பெரிய சுயம்பு திருவுருவாக விக்கிர சிம்மாசனத்தில் 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன் தங்க திருமுடியுடன் குங்கும நிற மேனியில நெற்றியில் வைரப்பட்டை ஒளி வீச வைர கம்மல்களும் வைர மூக்குத்தியும் சூரிய சந்திரனை போல ஜொலித்து கண்களில் அருளொளி பாவித்து அன்னைக்கு அன்னையாய் ஆதி முதல் ஆதி பராசக்தியாய் அருள்பாலிக்கிறாங்க. அம்மனின் சுயம்பு திருமேனியில நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களை நவ சர்ப்பங்களாக தரித்து அருள் பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவகிரக தோஷம் நீங்கும் என்பதும் ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. இந்த கோவிலில் இருக்கும் அம்மனை அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்களில் வழிபட்டால் உச்ச பலனும் கிடைக்குங்க. இந்த தலத்தில் வழிபட்டால் ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும் என்பதற்கு இந்த கோவிலின் மேற்கூரையில் சிற்ப சான்றும் ஒன்று இருக்குதுங்க. 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள்ளடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில மகாமாரியம்மன் அருள்வாளிப்பது தனிப்பெரும் சிறப்பு அம்சமாகுங்க. மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளின் அதிபதியாக அம்மன் ஆட்சி புரிகிறார் என்பதற்கும் சிற்பச்சான்றுகள் இருக்குதுங்க. இக்கோவிலின் அம்மன் அஷ்டபுஜங்களுடன் வீற்றிருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவிலிலும் காண கிடைக்காத அரிய ஒரு காட்சியாகுங்க. மேலும் மாரியம்மன் வடிவங்களில் ஆதிபீடம் சமயபுரமாகும். எனவே தான் இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள மகாமாரி பதம் மாறி சிவபதத்தில் மிகப்பெரிய சுதை சுயம்பு திருவுருவமாக காட்சியளிக்கிறார். உலக நன்மைக்காகவும் இந்த கோவிலில் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை அம்மனே பக்தர்களுக்காக 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு அம்சமாக கருதப்படுது. தேவர்களையும் சித்த மகிஷாசுரனை புரட்டாசி மாதம் 9 நாட்கள் தவம் இருந்து வதம் செய்தார் அன்னை ஆதிபராசக்தி. கோபம் தணிய விரதம் மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் தணியவும் சோழவள நாட்டின் தலைநகர் திருச்சிக்கு நேர்வடக்கே காவிரி வடகரையில் வேம்பு காட்டில் கௌமாரி என்று பெயர் பூண்டு சிவப்பு நிறம் கொண்டு மஞ்சள் ஆடை தெரித்து உடல் முழுவதும் வாசனை புஷ்பங்களால் மாலை போல குவித்து உண்ணா நோன்பிருந்து பல ஆண்டு காலம் தவம் செய்து அதன் பயனாக சாந்த சுரூபிணியாக சர்வ ரட்சகியாகி மாரியம்மன் என்ற பெயரில் காட்சியளிக்கிறார். இந்த புராண வரலாற்றின் அடிப்படையில் தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை அம்பாள் பச்சை பட்டினி விரதம் இருந்து உலக ஜீவன்களை ரட்சித்து வராங்க. 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இந்த ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியதுங்க. அப்போது உலக மக்களுக்காக பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் அம்மனை குளிர்விக்கும் வகையில் அனைத்து வண்ண மலர்கள் வாசனை மலர்களால் அம்மனுக்கு அபிஷேகமும் செய்யப்படுவது பூச்சொரிதல் திருவிழா என அழைக்கப்படுது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல 1000 கிலோ பூக்கள் கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு சாத்தப்படுங்க. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட
வாகனங்களில் மேலதாளங்களுடன் பக்தர்கள் ஊர்வலமாக வருவாங்க. மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் நிறைவு செய்யும் நாள்ல சித்திரை தேரோட்ட திருவிழாவானது கொடியேற்றத்துடன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் இந்த கோவில்ல ஒளிந்திருக்கக்கூடிய பல மர்ம ரகசியங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.